சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நானும் வீடியோ போட முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் எப்படி வீடியோ போடுறது? யார் பார்ப்பாங்கன்னு போடுறதா? ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோக்கு ஓகேடா நீ நல்லா வீடியோ பண்ணுற, ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யாராருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இது வந்துட்டு ஆதங்கத்தில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன், வழியில் பேசுகிறேன். ஏன்னா நான் 4 வருஷமாக சேனல் வச்சுருக்கேன். ஆனால் 4 வருஷத்தில் வந்து நான் பெருசாக வீடியோலாம் போட மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ தான் நான் வீடியோ பண்ணுவேன். ஆனால் அப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், ரைட் போகலான்ட்டு இருக்கோம், அந்த டைமில் தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சொல்லக்கூடாது தான் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்கே காட்டி அங்கே காட்டி வீடியோ போடுறவங்களாம் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்லாம் ஏறிடுது. என்ன நான் ஒரு ஆளுன்னு சொல்லலை, பட் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. நிறையா பசங்களாம் வந்து கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு vlog எடுக்கிறாங்க. நிறைய பேர் எஃபோர்ட் போடுறாங்க, ஸ்லீப்லெஸ்ஸாக எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது கைஸ். அந்த வழி வீடியோ எடுத்து எஃபோர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னென்னு. அதனால் வந்து சப்போர்ட் எவ்ரி ஒன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டும் கொடுக்க